முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு செல்ல பிள்ளையே, நீ என்ன விரும்புகிறாயோ, எதை ஆசைப்பட்டு கேட்கிறாயோ, அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல போகிறேன், உன் வாழ்க்கைக்காக என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியாமல் வேண்டாம்னு சொல்லி கடந்து போயிடாத. நிச்சயமா நான் உனக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயமாக தான் இருக்கும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் தீர்மானிச்சிட்டேன். இப்போது உன் வாழ்க்கை என்னதான் உனக்கு கஷ்டமாக தோன்றினாலும் கூடிய சீக்கிரமே உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா? இதோ உன் விருப்பம் போலவே நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்காக ஓடி வந்திருக்கேன். இந்த நாள் முதல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு புது நாளாக, புதிய பயணமாக, புது பாதையோடு கூடிய அழகான வாழ்க்கையாக இருக்க போகுது. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். எப்போதும் நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன் அவ்வளவுதான் சொல்லி மனசு உடைஞ்சு போகாதே. என்ன நடந்தாலும் அதை தாண்டி எழுந்து நிற்க தயாராகு. உன் கனவுகளை நிஜமாக்கி உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை உன் வசமாக கொடுப்பதற்கு இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. எப்போதுமே யாரை நம்பியும் நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். உன் உழைப்பை நம்பி, உன்னுடைய திறமையை நம்பி ஒவ்வொரு நாளையும் வாழ துவங்கு. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கு இந்த முருகன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எவ்வளோ பெரிய இடி வந்து உன் தலைமையில விழுந்தாலும் நீ உடஞ்சி போகக்கூடாது. இடி விழுந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு நல்லது இருக்கும், நன்மை நடக்கும்ன்றத நீ உணர பழகிக்கோ. எப்போதும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ கண்ணும் கருத்துமா சரியாக கவனிச்சாலே நான் உனக்கான நல்லது என்னென்ன செய்கிறேங்கிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியுமென் செல்வமே. எவ்வளவுதான் கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் அந்த கெட்டதையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்குறேன். இந்த உலகத்தில் நீ எல்லாரையும் சமமாக பாரு. யாரை விடவும் நீ உயர்ந்த ஆளும் கிடையாது, யாரை விட நீ தாழ்ந்த பிள்ளையும் கிடையாது. எல்லாரையும் நீ சமமாக நினைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியின் உச்சத்தை தொட முடியுமென் செல்வமே. யாருக்கும் அன்பை கொடுக்க மறுக்காதே, யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காதே. ஒருத்தர் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும் போது, ஒருத்தர் முன்னுக்கு வரும்போது, முன்னேறும் போது அதை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க வளர்ச்சிக்கு தடையாக நீ ஒருபோதும் இருக்க வேண்டாம். யாராக இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நல்ல எண்ணத்தை உனக்குள் விதையாக போட்டு வச்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கான ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கி தரப்போகிறேன். நீ என்ன விரும்பினியோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டியோ அதற்கேற்றார் போல உனக்கான சிறப்பான வாய்ப்பை கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். எந்த ஒரு மனிதனும் தவறே செய்யாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. நீயும் ஒரு சில தவறுகள் செஞ்சுருக்கதான், ஆனால் அதுக்காக அப்புறமா மனசு வருத்தி திருந்தி இப்போ அதிலிருந்து மாறி வாழ நினைக்கிறாய் அல்லவா? கண்டிப்பா உன்னுடைய இந்த நல்ல மனமாற்றமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும். இன்னும் நீ எந்த விதத்திலும் தடுமாறாமல் தவறி விழுந்துடாம உனக்கு தெளிவை கொடுத்து ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கையை வாழும்படி செய்கிறேன். நடந்ததையே நினச்சி நீ மூளையில் முடங்கி போகாதே. இனி நடக்க போகிறது எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்குமேன் செல்வமே. உன் ஏழ்மையையும் வறுமையையும் போக்கி உனக்கான வாழ்க்கையில் செல்வ செழிப்பையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் இருக்கிற திருமண தடையும் குழந்தை தடையும் வெற்றிக்கான தடையும் கூட நீங்கி நல்லபடியாக நல்லது நடக்கப் போகுதுன்ற நற்செய்தி உன் செவிகுளிர வந்து சேரும்படி நான் செய்கிறேன். இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இரு கரங்களையும் ஒன்றாக கோப்பி என் பாதம் தொட்டு வணங்கு. கண்டிப்பா என் பாதம் தொட்டு வணங்கும் உன்னை ஆசீர்வதிச்சு
உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விரும்பிய அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. என் மேலே நம்பிக்கையோடு நீ இருந்தீனா இனி நடப்பது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு யாருமே முட்டாளும் கிடையாது, யாருமே அதி புத்திசாலியும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியாதது இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது. எல்லாமே தெரிஞ்சவங்களா இந்த உலகத்தில் யாருமே இல்லையேன்னு செல்வமே. ஏன்னா இந்த உலகமும் வாழ்க்கையும் புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு. அதில் எல்லாரும் புதுசு புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்களும் நிறைய இருக்குது. நீ உனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க கிட்ட நல்ல விதமாக பகிர்ந்துகொள். மற்றவங்களுக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயங்களை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. எப்போதும் நல்லதையே வித அறிவையும் அன்பையும் பரிமாறிக்கொள். அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாகும் என் செல்வமே. ஒரு விஷயத்தில் ஒரு போட்டி வந்துருச்சு, உனக்கும் அவங்களுக்கும் போட்டி. உன் திறமையை நீ நிரூபித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்ற சூழ்நிலை வரும்போது, உன் திறமையை நிரூபிப்பதற்காக நீ போட்டி போடும்போது அங்கே போய் அண்ணன் தம்பி அக்கா தங்கை பாசமோ உற்றார் உறவினர் என யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை. உன் திறமைக்கு நீ காட்ட வேண்டிய இடத்துல உன் திறமையை சரியாக வெளிப்படுத்தி திறமைக்கு தீனி போற்று என் செல்வமே. யாருக்கும் தானம் செய்யக்கூடாத விஷயங்கள் திறமைதான். எதை வேணா தானம் செய், எதை வேணா அள்ளி கொடு. ஆனால் உன் திறமையை மட்டும் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து நீ தோத்து போக வேண்டாம். உன் திறமையின் மூலமாக மட்டும்தான் நீ வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நல்ல எண்ணத்துக்காகவே இந்த முருகன் உனக்கான வாழ்க்கையை அழகாக நல்லபடியாக ஆக்கி கொடுப்பேன். எப்போதும் யாரிடமும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை அள்ளி விசிற வேண்டாம். ஏன்னா நெல்லை கொட்டுனா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாது என்பது தானே உண்மை. அதே போல நீ பேசுகிற வார்த்தைகள் தப்பாகவோ தவறாகவோ அடுத்தவங்க மனசை காயப்படுத்தும் விதமாகவோ இருந்துச்சுன்னா அதன் பின் விளைவுகளை உன்னால் தாங்கிக்க முடியாது. எப்போதும் அமைதியாக மௌனமாக இருக்க பழகு. உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய மௌனம் என்பது எவ்வளவு அழகானது, எவ்வளவு ஆழமானது என்பதை உன் வாழ்க்கையில் நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. மௌனமாக இருந்து எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நல்ல மனசோட நீ என்னிடம் எதை கேட்டாலும் உன் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசில் எந்த வித சலனமும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்ல விதமாக நினைக்க பழகு. நீ விரும்புகிற அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன். நீ எப்போதும் எந்த காரணத்துக்காகவும் யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம். தேவையே இல்லாமல் யாரிடமும் கோபப்படவும் வேண்டாம். யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. அதே போல் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்தவங்களை நம்ப வச்சு ஏமாற்றவும் கூடாது. இந்த அப்பன் முருகனின் துணையோட நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும்படியும் முன்னேற்றத்தை பெறும்படியும் நான் செய்கிறேன். எப்போவும் காசு பணம் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமல்லவா? அதை பத்திரமா வச்சுக்கோ. தேவைக்கேற்ப மட்டும் செலவு செய். வரவுக்கு ஏற்றாற் போல செலவு செய்யாமல் கடன் வாங்கி அப்புறம் கடன் உன்னை தூங்க விடாமல் நிம்மதி இழக்க செய்யும் விதமாக நீ அசால்ட்டாக இருந்துடாதே என் செல்வமே. வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக திட்டம் போட்டு செய்யும் போதுதான் அந்த திட்டம் உன் வாழ்க்கைக்கு நல்ல வளத்தையும் நலத்தையும் சேர்க்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை யாரும் முழுசாக நம்பினாலும் நீ ஒருபோதும் அவர்களை ஏமாற்றக்கூடாது. எல்லாருக்கும் உண்மையாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி நான் செய்வேன். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கோ. யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என் செல்வமே. இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படக்கூடிய தகுதி உனக்கு இருக்கு. அதை அடைவதற்கான தகுதியையும் திறமையையும் நானும் உனக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன, ஆசைப்பட்டதை நேர்வழியில் அடைய முயற்சி செய். நம்ம ஆசைப்பட்டுட்டோம், அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணுன்ற யோசனையோட தப்பான எல்லைக்கும் தவறான செயலுக்கும் நீ போயிடக்கூடாது. என்ன வேணா செஞ்சு நம்ம விரும்பியதை அடைஞ்சிடலாம்ன்ற மனநிலை ஆபத்தானது. எப்பொழுதும் நேர்மையாக வாழ முயற்சி செய். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே
நல்லதாகவே நடக்குமேன் செல்லமே. அவங்கள நம்புனேன் இவங்கள நம்புனேன்னு சொல்லி குழிக்குள்ளே போய் விழுந்துடாத. கண்மூடித்தனமாக அடுத்தவங்கள நம்பி போய் அவங்க இருட்டில் தள்ளி விடுற அளவுக்கு ஏமாளியாகவும் இருக்க வேண்டாம். எப்போதும் எல்லா விஷயங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகளிலும் கவனமாக இரு. நீ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாது. உனக்குள்ள ஆணவம் தலைக்கு ஏறாம, அகங்காரத்தை வளர்த்து கொள்ளாம, எல்லாரும் சமம், எல்லாராலும் ஜெயிக்க முடியும், எல்லாருக்குமே திறமை இருக்குன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை மேலோங்கி முன்னுக்கு வர முயற்சி செய். உன் தனிமையை போக்கி உன் வாழ்க்கையை இனிமையாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உன் மனசை லேசாக்கி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ எப்போவுமே உன் கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக்கோ. எல்லாரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குமே செல்வமே. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கும் நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இப்போது உனக்கு இல்லாத விஷயங்களும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் கிடைக்க தான் போகுது. நீயே ஆச்சரியப்படும்படி பல விஷயங்கள் அணிவகுத்து உன் வாழ்க்கையில் நடக்கும். நீயும் ஒய்யாரமாய் கம்பீரமாய் வீர நடை போட்டு வெற்றியோட வாழ்க்கையை வாழ தயாராயிக்கோ.